2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மகர ராசி குரு தசை நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் என்ன பலன்களை கொடுக்கும். குரு தசை ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு 7 சனி விடுதலை, இந்த 7 சனி விடுதலையான பிறகு நல்லாவே இருக்கும், அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ உடனடியாக அந்த 7 சனியோட விடுதலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் 7 சனியில் நல்லா இருந்திருப்பாங்க, 7 சனி முடியும் போது வேலை போயிருக்கும், அவங்களுக்கு என்னென்னே புரியாது. அப்போது அந்த தசா புத்தி மாறுது. முதல் 10 வருஷம், பின்னாடி 6 வருடம் குரு தசையில் இந்த பலன்களை மாற்றி தான் கொடுக்கும். அது உங்கள் லக்ன யோகத்தை பொறுத்து. ஏன்னா இந்த 3 நட்சத்திரக்காரர்கள், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த தசா புத்தி வரும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 வயசுலேருந்து. ஏன்னா தசா புத்தி இருப்புகள் 9 வருடங்கள் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா 9 ஒரு ப்ளஸ் செவ்வாய் 7 16 வயசுக்கு பிறகு 34 வயசு வரைக்கும் ராகு தசை வரும். அதே 1 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 1 வயசு ப்ளஸ் 8 உங்களுக்கு செவ்வாய் முடிஞ்சிடும். 8 ஒரு 18 அப்படின்னாக்கா 26 வயசில் உங்களுக்கு அந்த ராகு தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். 26 வயசுலேருந்து 16 வருடங்கள் குரு தசை. எப்படி பார்த்தாலும் 25 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் இந்த குரு தசை நடைமுறைக்கு வரும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இது உள்ளே வந்துடும். குரு தசை நடக்குது உங்கள் சுய ஜாதகத்துக்கு, அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு இதே லக்னமாக வந்தால் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது குரு பகவான். கடந்த 7.5 வருஷத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த குரு பகவான் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். 7 சனி வரும்போது அவயோகம் செய்யக்கூடிய கிரக தசைகள் இருந்துச்சுனாக்கா அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது, கெடு பலன்களை கொடுத்துரும். ஏன்னா இது அவயோக தசை தான். அவயோக தசை நடக்கும்போது அவயோக பலன்களை கொடுக்கும் சனி பகவான். இப்போ மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சு, இதே அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல பலன்களை கொடுத்துட்டு வந்திருக்கும் குரு தசையில். ஏன்னா குரு தசை நன்மை செய்யாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நன்மை செய்து நல்லாவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இது மறைமுக சுப தொடர்பு. அந்த மறைமுக சுப தொடர்பில் இருக்கும்போதும் தசா நடத்தக்கூடிய தசாநாதன் குருக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வலுவா நல்ல சுபாதிபத்தியம் பெற்றிருந்தால் 7 சனியில் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ்ஸு நல்லா கொடிகட்டி பறந்துருப்பீங்க. ஏன்னா 25 வயசுக்கு மேலே ஒரு 30, 31 வரைக்கும் முதல் சுற்று சனி, 30 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் 2வது சுற்று சனி,
செகண்ட் ரவுண்டில் பொங்கு சனியில் குரு தசையில் நிறைய கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஆட்சி உச்சத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்துக்கு வந்து 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணால் கூட உங்கள் லக்னத்துக்கு சுபாதிபத்தியம் பெற்று சுபகிரக சேர்க்கை பெற்று இந்த குரு பகவான் இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்களை கொடுத்துருக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு அவர் சுபாதிபத்தியம் வாங்கி சுபகிரக நட்சத்திரம் எறிந்தால் கூட கெடுபலன்களை கொடுத்துருக்கும். அது லக்ன யோகத்தை பொறுத்து. உங்களுக்கே அது ஒரு சிலருக்கு தெரியும் ஏன் அந்த குருதசை அப்படி பண்ணுது. குருதசை வந்ததுலேருந்து எனக்கு வந்து நிறைய சர்க்கிள், அதாவது நிறைய கஷ்டங்கள் தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் குருதசை நல்ல இடத்துல இல்லை. அப்போ 16 வருஷமும் கெடுத்துருமா அப்படின்னாக்கா 16 வருடங்களும் கெடுக்காது. ஏன்னா முதல் 10 வருடம் நல்ல பலன்களை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா பின்னாடி 6 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். முதல் 10 வருடங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். இப்படி இது மாற்றி மாற்றி தான் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 16 வருடங்களும் கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு வந்து 16 வருடங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இதுக்கு வந்து விதிவிலக்குகள் நிறைய உண்டு. நம்ம வந்து ராசி பலன்களில் உங்களுக்கு சனி விடுதலை ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க, இருந்தால் சந்தோஷம், இருப்பீங்க நல்லாவே இருப்பீங்க. அதே மாதிரி குரு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் 6ஆம் இடத்துல போய் குரு மறைகிறது அந்தளவுக்கு சிறப்பு. இது வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலம். நல்லா இருக்கும், உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும், பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும், எல்லாமே சொல்லிக்கிட்டா கூட குருதசை அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணும். இது 7 சனி விடுதலை ஆகிப்போச்சு, இப்போ குருதசை நடக்குது. ஒரு சில பேர் சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் மாற்றமே தெரியல அப்படின்னாக்கா அந்த குருதசை அந்த தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அது வந்து சனி பெயர்ச்சி அன்னைக்கே அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் முடியாது, அந்த டேட் முடியாது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் எக்ஸ்டன் ஆகலாம். அப்போது அந்த 7 சனியோட தாக்கம் இருக்குமா அப்படின்னாக்கா 7 சனி மாதிரி இருக்காது. இப்போ என்னென்னா பண வரவு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் முன்ன மாதிரி அந்த மனக்கசப்புகள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இது மாதிரியெல்லாம் கொடுக்காது, மன அழுத்தத்தை கொடுக்காது. மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இதுக்கப்புறம் பரவாயில்ல, ஏதோ ஒரு நம்பிக்கை தெரியுது அப்படின்ற மாதிரி வந்துடுவீங்க. வர வேண்டிய பணம் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் வந்துடும், அது மாதிரி எடுத்துக்கணும். இது இந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், அவயோக கிரக நட்சத்திரங்கள் ஏறி இருந்தால், ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தால், இல்லை பாவகிரக தொடர்பு பாவகிரக பார்வை இது மாதிரி எதனா இருந்துச்சுனாக்கா, லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது 7 சனி முடிஞ்ச பிறகும் அது தொடரும், 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு தொடரும். அந்த புத்தி மட்டும் முடியணும், அதன் பிறகு தான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நீசமாக இருக்கும், இல்லை குரு பகவானுக்கு 6, 8, 12 மறையும், லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிருக்கும், சனியோட தொடர்பு ராகு கேதுவோட நெருக்கத்தில் இருக்கும். இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த புத்தி வேலை செய்யாது. அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கு பவர் கிடையாது, உடனடியாக அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது சால்வ் ஆகாது, அது மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து நிறைய டீட்டெயில் இருக்குது. அதுக்கு லக்கணத்தை வச்சு பார்த்தோம்னா குரு பகவானுக்கு பகை கிரக லக்கணமாக வந்துட்டீங்க. எந்த லக்கணம் அப்படின்னாக்கா குரு பகவானுக்கு பகை கிரகம் அப்படின்னா ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், அதே மாதிரி மகர லக்கணம், கும்ப லக்கணம். இந்த லக்கணத்துக்கெல்லாம் முதல் 10 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். அது மாதிரியான லக்கணங்களுக்கு முதல் 10 வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், ரொம்ப எல்லாம் கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஓரளவுக்கு வலிமையாக இருக்கும், ஓரளவுக்கு. ஏன்னா 7 சனி நடக்கும்போது சனி புத்தி, குரு புத்தி, இந்த புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி வரைக்கும் பெருசாக அவங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. அதனால் ஓரளவுக்கு ஆவரேஜாக போகும் அந்த லக்கணங்களுக்கெல்லாம். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். ஏன்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சுக்கிர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எல்லாமே வந்து உங்களுக்கு நியூட்ரலாகவே வந்துடும், டோட்டலாகவே வந்து பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அந்த லக்கணங்களுக்கு. இதே குரு பகவானுக்கு வந்து நட்பு கிரக லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா, நட்பு கிரக லக்கணம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. நட்பு கிரக லக்கணம்னாக்கா மேஷ லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சூரிய சந்திர லக்கணங்கள் கடகம், சிம்மம், இந்த லக்கணத்துக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். 10 வருடங்கள் குரு தசை அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுத்துரும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு இந்த மீன ராசியும் தனுசு ராசியும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்துடும். அப்போ அந்த லக்னம் அப்படிங்கிறது அந்த லக்னத்துக்கு இந்த குரு தசைங்கிறது நன்மை செஞ்சிடும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் அந்த அளவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ 7 சனி முடிஞ்ச உடனே இந்த குரு தசைங்கிறது உங்களுக்கு உடனடியாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். உடனடியாக அப்படின்னாக்கா ஒரு பணம் வரலனாக்கா அந்த பணம் வரும்,
ஒரு தொழில் விருத்தியாவில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், இது வரைக்கும் கடன் வாங்கி நிறைய கடன் மேலே கடன் ஆகி போச்சு, பிரச்சனைகளை கொடுத்து இப்போ உடனடியாக அந்த கடன் நிவர்த்தியாகவும், மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, வேலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு தசையில் வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும். இந்த ராசிக்கு மறையாத இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த குரு தசைங்கிறது ஆவரேஜாக போகும், பெருசாக உங்களுக்கு கெடுக்காது, கொடுக்காது, கெடுக்காது. வேலையில் பெருசாக ஒன்றும் வளர்ச்சியே இல்லைங்க, தொழில் செய்கிற நல்ல ஒரு வளர்ச்சியே இல்லைங்க, குருதசை ஆரம்பிச்சிலேருந்து எந்த ஒரு சேமிப்பு இல்லை அப்படின்னு வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னாக்கா அமர்ந்த இடம், குரு பகவான் அமர்ந்த இடம் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லக்ன தசையை பொறுத்து தான் இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது வரக்கூடிய காலத்தில் இந்த 7 சனி விடுதலை ஆகிப்போச்சு, வர வேண்டிய பணம் வரும், வீடு கட்டி முடிப்பீங்க. இப்போ வந்து குறையெல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாமல், வீடு கட்ட முடியாமல், இப்போ வீடு கட்டி முடிக்கிறது, ஏற்கனவே வீடு கட்டி குறையாக இருக்கிறது, அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். கடன் பிரச்சனை தீரும், கடன் நோய் வழக்கு எல்லாமே இது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு வந்து மறையிறது நல்லது. 6ஆம் இடத்துல வந்து இப்போ கோச்சார ரீதியாக மறைவு ஸ்தானங்களை இருந்து தசை நடத்துறது, அதாவது தசை நடத்தல, இப்போ கோச்சார ரீதியாக அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. தசா நடத்தக்கூடிய கிரகம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது, கஷ்டங்களை கொடுத்தது அப்படின்னாக்கா இப்போ அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. அதாவது 6ஆம் இடத்துல மறையும் போது உங்களுக்கு அந்த கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, கடன் சுமை கொஞ்சம் குறையும், ஒரு வட்டி கட்டி முடிப்பீங்க. இது வரைக்கும் வருமானம் வராமல் இருக்கும், அந்த வருமானம் வரதுக்கான வழி இப்போ வந்துச்சுனாக்கா ஒரு கடன் அடையிறது, அதுவும் இல்லாத யார்கிட்ட உதவி கேட்டிருந்தாக்கா அந்த உதவி கிடைக்கும். எப்படியோ ஏதோ ஒரு நபர் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பயம், மறைமுக எதிர்ப்புகள், நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே இந்த குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ரிலீஃப் ஆகும். மகர ராசியில் குருதசையில் இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இதுக்கப்புறம் கஷ்டங்கள் இருக்காது. எது சார்ந்து கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் விடுதலை ஆகும். நல்லா இருக்கிற ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கிறோம், இப்போ வந்து திடீர்னு வந்து 7 சனி முடிஞ்ச பிறகு எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த வேலை உடனே கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை நீங்கள். அதனால பின்னாடி வரக்கூடிய 6 வருடமோ இப்போ 7 சனி விடுதலை ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமோன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருக்கும்போது இது மாதிரி 7 சனி முடிவடைகிற தருவாயில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த டைமில் வந்து திடீர்னு வேலை போகிறது, ஒரு தொழிலில் பணம் லாக் ஆகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உடனடியாக கிளியர் ஆகும். எப்படியும் வந்து இந்த குரு தசையில் பெருசாக கெடுக்கிற அமைப்பில் வராது. ராசிக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, இந்த குருதசைங்கிறது பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சனி பகவான் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது, 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அவர் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 7 சனியில் தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தையும் அதிகமாக கொடுத்துருக்கும். இதன் பிறகு அந்த ப்ராப்ளம்லாம் பெருசாக உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும், இப்போ ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த குருதசைங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. இருந்தாலும் நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, பயப்பட தேவையில்லை. இப்போ தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா முதலீடு மட்டும் நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு முதலீடு போடணும் அப்படின்னா போடுங்க. இல்லை சாதாரணமாக நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா சாதாரணமாக இருக்கும், தொழிலில் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் இதன் பிறகு வளர்ச்சிகளை பார்க்கலாம். இந்த குரு தசையில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.